வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினின் பேசுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து 35 வயசாகுது. அவங்களுக்கு கேரளாலேருந்து வந்தாங்க. அந்த ஃபீமேல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொலாக்டின் வந்து கொஞ்சம் கூட இருந்ததுங்க. கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது. ப்ரொலாக்டின் 26.2, LH ஹார்மோன் வந்து 18.02 இருந்தது. கர்ப்பப்பை பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை திக்னஸ் 9 mm இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கு விந்து முந்துதல் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி அவருக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து 20/11/2024 வந்தாங்க. 4 மாதத்தில் இப்போ அழகாக மாதமாக இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும். நீங்கள்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 2வது பேஷண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாரின்லேருந்து வந்தாங்க. 2 மாதத்துக்கு மருந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்க கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு வந்துட்டு வயசு கம்மி தான். அந்த ஃபீமேலுக்கு வந்து 28 வயசு தான். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பக வலி சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு தான் விஸ்காசிட்டி லிக்விஃபிகேஷன் ரொம்ப புவராக இருக்குது. விந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, நீர்த்து போயிருக்கு. செமன் கவுண்ட் வந்து வெறும் 2 மில்லியன் தான் இருக்குது. ஆக்டிவ் 7% தான் இருக்குது. விந்து முந்துதல் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குது. விதைப்பையில் வலி இருக்குது டிசம்பர் மாதத்துலேருந்துன்னு சொன்னாங்க. 2 மாதத்துக்கு மருந்து வாங்கிட்டு ஃபாரின் போனாங்க. நல்லபடியாக கன்சீவாக இருக்காங்க 8 வருஷம் கழிச்சு. இவங்களுக்கு அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் பிள்ளை இவங்க 2 பேருக்கும் பிறக்கணும். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நன்றி.